given according to இப்ப எவ்வளவு கொடுக்கணும்? how much you ought to give. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடு. Whatever is required you ought to give. நீ ஸ்பூன்ல கொடுத்தா தேவன் ஸ்பூன்ல கொடுப்பார். You give it in spoon, God will give it, return it in spoon. நீ கப்பல கொடுத்தா If you give it in cup, தேவன் கப்பல கொடுப்பார். God will give it in cup. நீ பக்கெட்ல கொடுத்தா If you give it in a bucket, தேவன் கொடுக்கும்போது பக்கெட்ல கொடுப்பாரு. God will also give it in bucket. நீ கோணில கொடுத்தீனா If you give it in a sack, அது உன்னை பொறுத்து, உன் விசுவாசத்தை பொறுத்தது. it is up. யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று சோதித்து பாருங்கள். ஆண்டவர் சவால் விடுகிறார், சேலஞ்ச் பண்ணுகிறார். என்னை சோதிச்சு பார், நான் இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். சேலஞ்ச் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதுல? தசம பாகத்தை கொடுத்து பார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இடங்கொள்ளாமற் போக மட்டும். ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல. சரியா நீங்க தசம்பாகம் கொடுத்து கத்தருக்குரியதை கத்தருக்கு கொடுத்து நீங்க வாழ்ந்து பாருங்க. பண கஷ்டமே இல்லை, கடன் பிரச்சனையே இல்லை, ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய. இலவசமாய் பெற்றுக் கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படிங்கிற யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா சீசர்களை பார்த்தா சொல்றாரு. உங்களுக்கு நான் இலவசமா எல்லா கிருபை வரங்களையும் கொடுத்திருக்கிறேன். அதனால நீங்க மக்களிடத்துல இந்த கிருபை வரங்களை பயன்படுத்தி அவர்களை சுகமாக்கும் போது, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது இலவசமாகவே கொடுங்கள் அப்படிங்கிற. ஆனா இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் காசு. ஜபிக்கணும்னா காசு, அற்புதம் செய்யணும்னா காசு, ஒரு கூட்டத்துக்கு போய் வசனம் கேட்கணும்னா காசு, எதுல எடுத்தாலும் காசு. ஏன் கடை வாங்கினா கூட அதுலயும் என்ன செய்யணும்? தசம பாகம் கொடுக்கணும். இப்படின்னு எது எடுத்தாலும் காசு 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 காசு. மல்கியா 3:10 எல்லா போதர்களும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. எவ்வளவுதான் ஆழமாக சத்திய அனுபவம் இருந்து மக்களுக்கு பிரசங்கித்தாலும், ஆனா இந்த தசமபாகம் என்கிற ஒரு விஷயத்துல மட்டும் சத்தியம் எல்லாம் அங்க கீழே ஜீரோவா மாறிடுது. இவர்கள் அதை என்ன செய்யணும்? கட்டாயம் 3:10 கொடுக்கட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்யட்டும்? மக்களை ஆசீர்வதிக்கட்டும்ங்கிற வார்த்தை. இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே மக்களை தள்ளுகிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அநேக போதர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. எவ்வளவுதான் வயசானாலும், ஊழியத்துல எவ்வளவு அனுபவங்கள் வந்தாலும் இன்னும் என்ன செய்யறாங்க? அந்த ஒரு தவறான கட்டுக்குள்ளதான் இன்றைக்கு அநேக ஊழியர் இருக்கிறாங்க. ஒரு வயது சென்னையில ஊழியம் செய்யறவர், அவ்வளவு வயசாயிடுச்சு, முதிர்ந்தவர். அவர் சொல்றாரு, பரிசேயன் சதுசேயன் என்பவருடைய நீதியை காட்டிலும் ஓ நீதி ஜாஸ்தியா இல்லைன்னா நீ என்னங்க போக மாட்ட? பரலோகம் போக மாட்ட. சரி, என்ன நீதி அப்படின்னு விளக்குறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்கறத விட ஜாஸ்தியா தசமமா கொடுக்கும். அவங்க ஒத்தராமையும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் கொடுக்குறாங்கல்ல, அதை காட்டி நீ டபுளா கொடுத்தா தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்பதான் நீ பரலோகம் போக முடியுங்கிறாரு. எவ்வளவு பணம் வந்தாலும் கூட அவங்களுக்கு பத்தல, திருப்தி அடைகிறதே இல்லை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் அவர் கையில இருக்குது, ஆனாலும் பத்தல. இன்னும் ஜனங்களை வஞ்சித்து பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு பிரத்யேகமா சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் சொல்லி இதன் மூலியமாக வஞ்சிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவேன், இவங்கெல்லாம் மாப்பிள்ளை பிஞ்சு ஊழியக்காரன்னு சொல்லுவேன். இந்த படிக்காம கொள்ளாம வேதத்தை ஆராயாம இருக்கிற இந்த ஊழியக்காரங்க நம்ம ஸ்கூல்ல படிச்சப்ப எல்லாம் பார்த்திருப்போம். அந்த லாஸ்ட் பெஞ்சில ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுக்காம படிக்க மாட்டாங்க, டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடங்கள் எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஆனா டீச்சர்களை பத்தி அவதூறா எழுதுறது, போர்ட்ல அங்க கிறுக்கி வைக்கிறது, செவுத்துல கிறுக்கிறது, ஏகப்பட்ட வேலைகள் செய்வாங்க. ஆனா அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற மாப்பிள்ளை பெஞ்சுக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தகவலும் பெரிய பணக்காரனா இருப்பாங்க இந்த ஊர்லயே. அதனாலதான் அந்த திமிரு, அந்த பண திமிருல பாத்துக்கலாம் எதையும் நாங்க விலை கொடுத்து வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்குரிய ஊழியக்காரங்க அப்படித்தான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து இன்னைக்கு முன்னுக்கு வருகிறவர்கள் கம்மி. மெஜாரிட்டியா வர்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குதுங்க. அதனால ஒரு இடத்த விலைக்கு வாங்க, அதை ஆடம்பரமா அலங்கரிப்பாங்க, மைக்க சிஸ்டத்தை வாங்கி குமிப்பாங்க, வாங்கி அந்த பிரம்மாண்டத்தை மக்கள் மத்தியில காமிச்சு உங்களை இழுத்துருவாங்க. இன்னைக்கு தான் 4 சீரியல் பல்பு போட்டு 4 ராட்டனத்தை வச்சா போதுமே, இன்னைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் கூட்டம் போயிருமே. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆட்டு மந்தைகள் போல நாமும் யாராவது ஒருத்தர் நல்லா திறந்து வச்சு சூப்பரா ஏசி போட்டு வச்சா உடனே போயிடுவோம். அங்க சத்தியம் இருக்குதா, அங்க உண்மை இருக்குதா, அங்க தேவன் இருக்கிறாரா அப்படிலாம் பாக்குறது இல்ல. நல்லா பாடுறாங்களா, கீபோர்டு இருக்கா, போதும் போய் உட்காந்துடுறோம். அந்த மாப்பிள்ளை பிச்சு ஊழியக்காரங்கிட்ட என்ன செஞ்சுக்கிறோம்? போய் நம்ம உட்காந்துக்கிறோம். அவங்க கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குது. ஆனா வேதத்துல இருக்கிற
எந்த ஊழியக்காரன்ட்டையும் காசு பணம்லாம் இல்லை. கர்த்தர் அவங்க கூட இருந்தார். கர்த்தர் அவங்க மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செஞ்சாரு. பைபிள்ல இருக்கிற அத்தனை தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் நம்ம அப்படித்தான் பிரம்மாண்டப்படுத்தி பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஊழியக்காரனாவே அவன் ஐஸ்வர்யத்துல பெருசா இருந்தா தான் கடவுள் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை இன்றைக்கு அநேக ஊழியர்கள் போதிச்சிட்டாங்க. அன்னைக்கு இதே நிலைமை தான். இந்த மல்கியா 3:10 எடுத்து வாசிக்கிறவங்க மல்கியா புத்தகத்தை வாசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மல்கியா புத்தகத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஊழியக்காரனுக்காக தான் பேசுறாரு. லேவி கோத்திரக்காரனுக்கு தான் பேசுறாரு. இந்த சூழ்நிலைகளை இன்னைக்கு சரியா நம்ம பார்த்து வேதத்தை படிக்கணும். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பல நாடுகள்ல சிதறப்பட்டு போய் திரும்பவும் தங்களுடைய தேசத்துக்கு வர்றாங்க. தங்களுடைய தேசத்துக்கு வரும்போது தேவனுடைய கட்டளைகள்லாம் மறந்து வர்றாங்க. தேவனுடைய எந்த ஒரு கட்டளையும் அவங்க கடைபிடிக்காம தாந்தோண்டித்தனமா புறஜாதிகளை போல வாழ்கிற ஒரு சூழ்நிலை இங்க இருக்குது. அப்ப ஒவ்வொரு ஆவிக்குரிய விஷயத்தையும் அன்னைக்கு இருக்கிற இந்த மல்கியா போன்ற தீர்க்கதரிசி சொல்லும் போது ஏதோ கடமைக்காக சலித்து கொண்டு அந்த வேலைகள் எல்லாம் தேவனுக்கு அடுத்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா சொல்றாரு, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களையும் அதுல லேவி கோத்திரத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு, உங்க தசம பாகத்தை எல்லாம் கொண்டு வாங்க, ஆலயத்தில ஆகார குறைவு இல்லாதபடிக்கு கொண்டு வாங்குங்கிறார். ஏன் அப்படின்னா ஆலயத்துல ஆகார குறைவு இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்ல வர்றாருன்னா ஒரு தேசத்துக்கான கட்டளை என்பதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த தேசத்துக்கான கட்டளைகள்ல தசம பாகத்தை வச்சிருக்காரு. ஏன் தசம பாகம் என்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு அப்படின்னா திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், இன்னும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிய கூட்டம், இந்த 4 பேரும் அந்த தசமபாகத்துல வர்ற காணிக்கையில சாப்பிட்டு அவர்களுடைய ஜீவனத்துக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம். இப்ப இதெல்லாம் மறந்துட்டு அவங்க தாந்தோன்றித்தனமா வாழ்ந்துகிட்டதுனால ஒட்டு மொத்தமா எல்லா மக்களையும் பார்த்து பேசக்கூடிய வார்த்தை தான் தசமபாகத்தை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்துல ஆகார குறைவு இருக்குன்னு அப்படின்ட்டு. அப்ப இன்றைக்கு தசமபாகத்தை வாங்குறவங்க பரதேசி, திக்கற்ற, விதவைக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு போடணுங்க. அப்படி சாப்பாடு போட்டவன் தான் வாங்கணும். அதுக்காண்டி தான் இஸ்ரவேல் மக்களை என்ன செஞ்சாரு? இந்த தசமபாகம் என்கிற டிட்டோவியை தேவன் கொண்டு வந்தாருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப அன்னைக்கு அப்படி இல்லாம மெஜாரிட்டியா ஊழியக்காரங்களும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் இருந்த விஷயத்தை தான் நம்ம மல்கியா புத்தகத்துல பாக்குறோம். வாசிக்கிறேன், கவனிங்க. மல்கியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? தேவனுடைய ஆலயத்துல எவன்ல காசு இல்லாம எவன்டா ஆலயத்தை பூட்டுறான்? இன்னைக்கு காசை கொடுத்தாதானே பூட்டுற அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அதே கதிதான் இருக்குது. இலவசமாய் நான் உனக்கு கொடுத்தேன், இலவசமா கொடு ஜனங்களுக்கு அப்படின்னு ஊழியர்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காசு கொடுத்தாதான் எந்த வேலையுமே நடக்குது. நாமும் என்ன செய்யறோம்? சத்தியத்தை அறியாதனால காசை கொடுத்தாவது அதை என்ன செய்யறோம்? ஆமா, மூடத்தனமாக போய் விழுந்து கிடக்கிறோம். கவனிங்க, மேற்கொண்டு சொல்றாரு பாருங்க, என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் எவனும் கொளுத்த மாட்டீர்கள், உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறார். 2ஆம் அதிகாரத்துல 1 வசனம் பாருங்க, இப்பொழுதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது அப்படிங்கிறார். உங்களுக்குரியது ஆசாரியர்களே, லேவியர்களே, நான் சொல்ல வருகிற இந்த கட்டளை உங்களுக்குரியது சொல்லிட்டு கீழே சொல்லிட்டு வரும்போது பாருங்க 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன் அப்படிங்கிறாரு. இன்னும் பாருங்க 17ஆம் வசனம், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவன் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறது இல்லையோ? அப்ப அன்றைக்கு இருக்கிற ஆசாரியர் என்ன சொல்றாங்க? தங்களுடைய வார்த்தையினால கர்த்தர் என்ன செய்யறாங்க? வருத்தப்படுத்துறாங்களாம். இல்லாததையெல்லாம் சொல்றது, கர்த்தர் சொன்னார்னு சொல்றது. நல்லா பாருங்க, அன்னைக்காவது இஸ்ரவேல் மக்கள் தசம பாகத்துல வஞ்சிச்சாங்க. இன்னைக்கு தேவனையே இன்றைக்கு அநேகர் வஞ்சகர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன? தேவன் சொல்லாத தீர்க்க தரிசனத்தை சொன்னாருங்கிறது, தேவன் கொடுக்காத அபிஷேகத்தை கொடுத்தாருன்னு சொல்றது, தேவன் சொல்லாத வாக்கு தத்தங்களை தேவன் சொல்றாரு உனக்கு தருவார் அப்படின்ட்டு. அப்ப தேவன் சொல்லாத விஷயத்த தேவன் சொல்றாருன்னு சொல்லும் போது தேவனையே பொய்யராக்குறாங்க. அன்னைக்கு தேவனை வஞ்சிச்சாங்க தான் இஸ்ரவேல் மக்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனையே பொய்யராக்குகிற ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஊழியக்காரர்களை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ மல்கியா
முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தையும் ஆசாரியரையும் கடிந்து கொண்டு எழுதப்பட்ட வார்த்தை. அதுல ஜனங்களுக்கான வார்த்தைகளும் சொல்றாது இருக்குது. ஆனா முக்கால் வாசிக்கு மேல அன்றைக்கு ஜனங்களை கெடுத்து வச்சதே பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள். காசு இல்லாம எந்த வேலையும் அவங்க கையில நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில தான் இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 400 வருடம் இருந்த காலம். மல்கியாவை வச்சுதான் கடைசியா இஸ்ரவேல் மக்களோட பேசுறாரு. அதுக்கப்புறம் 400 வருஷம் கர்த்தர் இடவிடவே இல்லை. 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தத்தை தேவன் தொனிக்க பண்றார். அதே மல்கியாவின் புத்தகம் நீங்க கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்கன்னா யோவானை குறித்து ஏற்கனவே 400 வருடத்துக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமா தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. வனாந்தரத்தில் அவனும் ஆசாரிய ஒருத்தன் தான், லேவியில இருந்து வந்த ஒருத்தன் தான். ஆனா அவன் யார்கிட்டையும் எதுவும் வாங்கல. உண்மையுள்ள ஊழியக்காரனாக தேவனுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவனாக யோவான் சாணன் திகழ்ந்த விஷயத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேத வசனத்தை நமக்கு ஆதாயமாக மாத்திக்கிறோமா? வேத வசனத்தை இலவசமாக பெற்று இலவசமாக கொடுக்கணும். அன்றைக்கு இருந்த மிஷனரிகள் அப்படிப்பட்ட பார்வையோடு கூட தான் இருந்தாங்க. இன்றைக்கு தேவனுடைய பணிக்காக மக்கள் கொடுக்கிற விஷயத்தை வாங்கலாம், ஆனா வஞ்சிக்க கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மல்கியா முழுக்கவும் ஆசிரியர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி என்பதை மறந்துடாது. வேதத்தை தெளிவா வாசிப்போம். எதுல எல்லாம் இருந்து இன்றைக்கு ஊழியர்கள் மனம் திரும்ப வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறோம், மனம் திரும்பும். விசுவாசிகளும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நம்பி இணங்கி அவங்க கிட்ட போகாதீங்க, அவங்க கிட்ட தலையை கொடுக்காதீங்க. இன்னைக்கு நாம செய்யற தப்பு அப்படித்தான். அப்படி தப்பானவர்கள் நம்ம வளர்த்தி விடுறோம். யோவான் சாணன் போன்றவர்களை என்ன செய்யறது இல்லை, மதிக்கிறது இல்லை. அவங்களெல்லாம் ஒரு குப்பையை மாதிரி நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அவங்கள மாதிரி ஆள்கிட்ட தான் இன்னைக்கு இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. அன்றைக்கு இருக்கிற ஊழியர்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, உங்களுக்கு உள்ளதை கூட விட்டு பிச்சை கொடுங்கிறார். என்னை பின்பற்றி வருகிற நான் போஷிப்பேன், நீ ஏன் கவலைப்படுறேங்கிறார். அந்த இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்ல. ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் கூலி இல்லாம கதவை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பூட்ட அத ஒரு ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார். இவர்கள்லாம் தேவனால் நியமிக்கப்படாத ஊழியர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாக உண்மையுள்ளவர்களா இருப்பாங்க, அவங்க தாழ்மையுள்ளவர்களா இருப்பாங்க, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட இருப்பாங்க, ஆத்மபாரத்தோடு கூட இருப்பாங்க, ஜனங்களை நேசிக்கிறவங்களா மெயினா இருப்பாங்க, பட்சபாதம் இல்லாதவர்களா இருப்பாங்க. பவுலடிகள் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க இல்லாதவர்களை இழிவுபடுத்துறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சாப்பாடு விஷயத்துல கூட நீ இருக்கிறவன் சாப்பாடை கொண்டு வந்துடுற, பசியா இருக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லாதவன், அவனுக்கு முன்னாலே நீ சாப்பிட்டு இல்லாதவனை நீ இழிவுபடுத்துறங்கிற. ஆனா இன்றைக்கான சபைகள் பணக்காரர்களுக்கான சலமைகளாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இப்ப ஏழைகளா நீ ஏழையா இருந்தீனாவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்கிட்ட கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு போதிக்கிற கூட்டம்லாம் இன்னைக்கு பெருத்து வந்துட்டாங்க. அன்புக்குரியவர்களே, வசனம் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குது, எந்த சத்தியத்தில் நிலை நிற்க வேண்டும் என்று வசனம் போதிக்கிறது, இதெல்லாம் சிந்தித்து பார்த்து சரியான சத்தியத்தை தெரிந்து கொண்டு ஓடும்.